ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை எரேமியா 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஜெரமையா chapter 15 verse 21. நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் பொல்லாதவர்களின் கைகளுக்கு நம்மை தப்புவிக்கிறவர், பலவந்தரின் கைக்கு நம்மை விடுவிக்கிற ஒரு தேவன். Dear children of God, we have a God who will deliver us from the hands of the wicked. There are times the wicked people may come against us, but they will not overcome you and me. Because the Lord God is with us to protect us, to deliver us and rescue us. That is a great privilege for all of us. We are considered as the fortified wall against these people. So we need to understand the Lord God is with us. He is the one who gives us the victory. So he says, I will deliver you out of the hands of the wicked. The wicked people will always rage against the righteous people. They will always come against godly people. So when you are in war, you need to understand you are on God's side. When you are on war, you need to understand the Lord is going to fight the battle for you. The Lord will protect you. He will deliver you and He will rescue you. That's a great promise that our Lord God has given to us. So we don't need to be afraid of these people of this world who are always raging against the righteous people. இரண்டாவது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, பலவந்தரின் கைக்கு உன்னை நீங்களாக்கி விடுவிப்பேன். I will redeem you from the hands of the terrible ones. Terrible people. They are more terrible. They will always try to kill the people. They will always try to annihilate the people. They will always try to destroy everything. Your name, your fame, your properties. They will try to destroy everything. These are people, those who are terrible or they are tyrants. We don't need to be worried about them. Because the Lord God says, I will redeem you from the hands of the terrible ones. Dear children of God, today you may face a lot of terrible people around you. உங்களை சுற்றிலும் அநேக பொல்லாத மனிதர்கள் இருக்கலாம், பலவந்தர்கள் இருக்கலாம், உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக செயல்படுத்துகிறவர்களாய் இருக்கலாம். நீங்க ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளணும், ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிங்க, வாக்குத்தத்தத்தை விசுவாசிங்க. ஆண்டவரே, நீங்க சொன்ன வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். பலவந்தரின் கைக்கு என்னை நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று சொன்னவரே, கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுங்க. என்னை பலவந்தம் பண்ணுகிறார்கள், எனக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செய்வதற்காக என்னை கட்டாயப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க கர்த்தர் உங்களிடத்திலே கேட்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, you need to believe that the Lord is with you to redeem you from the hands of the terrible ones. Don't be afraid of anything. The Lord is with you to fight for you and He is going to give you the victory. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பொல்லாதவருடைய கைகளுக்கு எங்களை நீர் நிச்சயமாக தப்புவிக்கிற தேவன் ஆண்டவரே. பலவந்தரின் கைகளுக்கு எங்களை நீங்களாக்கி விடுவிக்கிறவர். இந்த வேளையிலும் உம்முடைய பிள்ளைகள் யாராவது இப்படிப்பட்டதான பொல்லாதவருடைய கைகளுக்கு அவர்கள் அகப்பட்டு இருப்பார்களே ஆனால் தேவரீர் அவர்களை தப்புவித்தரலும். பலவந்தருடைய கைகளுக்கு உட்பட்டு இருப்பார்களே ஆனால் அவர்களை நீர் விடுவித்தரலும், அவர்களை காத்துக்கொள்ளும், எல்லா பெரிய காரியங்களை செய்தரலும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், சகல நன்மைகளாலும் திருப்திப்படுத்தும், தீமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.